Okay, namaste students. Yes, namaste. How are you all? Yes, you hope all fine. Okay, have you done your homework? The last class I gave no? Yes, I hope you all done. If you finished your homework means you have to post the WhatsApp group. Okay, you must post it. Okay, students? Okay, fine. Today we are going to see about the new topic symmetry. What? Symmetry. So, what is mean by symmetry? Yes. First you have to take the book and see the blue color box, finger on your line. See, symmetry means that one shape becomes exactly like another. Okay? When you move it in the same way. Turn, flip or slide. அதாவது என்னன்னா symmetry means that one shape becomes exactly like another. ஒரு ஷேப் மாதிரியே another சைடும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த புக்கை பேஸ் பண்ணி இந்த டூ யோர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்களா, டேக் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர், ஸ்பில் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் ink on the paper, now fold the paper on press it, you will get a symmetrical figure. ஓகேயா? அப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு சைடு மட்டும்தான் அவங்க இங்க் ஃபில் பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. அப்போ அதை ஃபோல்ட் பண்ணி ஓபன் பண்ணாங்கன்னா என்ன ஆச்சு, டபுள் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகுதா, லெஃப்ட் சைடு இருக்கிறதே உங்களுக்கு ரைட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ அப்ப இதுக்கு பேர் தான் என்னது, சிமெட்ரி. ஓகே, எஸ், ஐ அம் கோயிங் டு saw one. This is show your okay students, see the book color. Yes, I did this one. பாரு, ஒரு சைடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி அனதர் சைடு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா, லெஃப்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடும் உங்களுக்கு அதே ஷேப்பே மாறாம சேமா வந்திருக்கு. அப்போ ஒரு சைடு எப்படி இருக்கோ அது அதர் சைடும் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, சிமெட்ரி. ஓகே, எஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் next one, line of symmetry. ஓகேவா? அப்ப line of symmetry means what? இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. Take a sheet of paper and fold it. Next one, draw any shape at the folded edge of the sheet. Next one, cut the shape, unfold it. அத unfold பண்ணாம அந்த சென்டர் லைன் வந்து இத நம்மளுக்கு என்ன ஆகும், டிவைட் பண்ணும், டூ ஹாஃபா டிவைட் பண்ணும். இது நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ஓகேயா? டூ ஹாஃபா டிவைட் பண்ணும். ஒரு சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அனதர் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது சிமெட்ரி. அதை டிவைட் பண்றது எது, ஈக்குவலா டிவைட் பண்ற லைனுக்கு பேர் தான் என்னது, லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்க பாருங்க, இப்படி கொடுத்துருக்காங்களா, அப்போ இது உங்களுக்கு ஈக்குவலா டிவைட் பண்றது இது இந்த சிமெட்ரி தான். அப்ப இந்த லைனுக்கு பேர் தான் என்னது, லைன் ஆஃப் சிமெட்ரி. லெஃப்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஆல்பபெட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏ. அப்ப ஏக்கு நம்ம சிமெட்ரி லைன் என்ன போடணும், வெர்டிகல். இப்படி வெர்டிகல் லைன் போட்டோம் அப்படின்னா, see listen, ஏ you have to, இந்த சிமெட்ரி லைன் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரிக்குது இல்லையா? இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அனதர் சைடு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப ஏவோட சிமெட்ரி லைன் வந்து 1 தான் வரும். சரிங்களா? அதுதான் இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க லைன் ஆஃப் சிமெட்ரி. நோட் தட் one half of the shape is exactly like the other half. one half எப்படி இருக்கோ அதே மாதிரி other half-உம் சேமா அதே ஷேப்பே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேயா? the line which divides, அந்த லைன் தான் என்ன பண்ணுது, அந்த ஃபிகரை டிவைட் பண்ணுது. எப்படியா டிவைட் பண்ணுது, ஓகே, the figure into two exact halves அப்படி டிவைட் பண்ணுது, is called the line of symmetry. ஓகேயா? two exact half வருதா இல்லையா அந்த சிமெட்ரி லைன்ல? சோ அப்ப இது வந்து ஏங்கிறது சிமெட்ரி லைன் தான். ஓகே, இதுக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அடுத்து பிக்கு எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம், சிமெட்ரி லைன் என்ன வரும், வெர்டிகலா போட்டா வருமா, நோ, ஈவனா இருக்காது, சேமா இருக்கணும். டபுள் சைடுமே சேமா இருந்ததுன்னா மட்டும்தான் அது வந்து என்னது, சிமெட்ரின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப நம்ம இப்படி இந்த மாதிரி போட்டோம்னா மேலையும் இவனா இருக்கு, கீழே இவனா இருக்கு. சோ அப்ப இது வந்து என்னது, சிமெட்ரி லைன். அதே மாதிரி சி டி இ எஃப் ஜி, எஃப் நாட் எஃப் வராதுமா, ஏ பி சி டி இ ஹெச் ஐ கே, இங்க பாருங்க ஒய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாமே நம்ம டிவைட் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும், ஈவனா இருக்கும். ஓகேயா? எஸ். Okay students, next one,
Did you understand what is mean by line of symmetry? Yes, I hope you all understand. இதெல்லாம் இங்க படிச்சதுதான். You have to learn in second standard itself. Okay, just you have to listen what I am teaching. Okay, fine. Next one, take page number 41. See this one. You have to, everyone should finger on your line. The following letters are non-symmetric. What is mean by non-symmetric? எதெல்லாம் symmetry வராதோ அதெல்லாமே non-symmetric and it does not have the line of symmetry. Okay யா? அதுக்குலாம் என்ன இல்ல? Symmetry line இல்ல. அப்ப symmetrical வந்து symmetry shape எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே எப்படிதான்? Does not have the line of symmetry. இப்போ F வந்து நம்ம கரெக்டா டிவைட் பண்ண முடியுமா? முடிஞ்சா ஈவனா வருமா? So அது வந்து என்னது? Non-symmetrical. G also அப்படிதான். J, L, N, P, Q, R, S, Z இதெல்லாமே non-symmetrical. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் நம்ம இப்படி வெர்டிகலா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் சைடுமே எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ் எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸ் இப்படி வெர்டிகலா இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரைட் சைடும் ஈவனா இருக்கும் இல்லையா அப்ப இது வந்து ஃபேஸ்ங்கிறது ஹியூமன் பீயிங் ஃபேஸ்லாம் வந்து என்னதான் சிமெட்ரிக்கல் தான் இப்ப நீங்க என்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னா நீங்க திங்க் பண்ணணும் வீட்டில் என்னென்ன வீட்டில் இருக்கிற திங்ஸே வச்சு திங்க் பண்ணி பாருங்க எந்தெந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் திங்ஸ்க்கெல்லாம் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ் சிமெட்ரிக்கல் இருக்கு எதுக்கெல்லாம் நாட் சிமெட்ரிக்கல் அப்படிங்கறத you have to do it. Okay students? Yes. The book is also the symmetrical shape தான் இப்ப பாருங்களேன் one half எப்படி இருக்கோ அதே மாதிரி other half இருக்கு அப்ப அந்த இத டிவைட் பண்ற லைன் எது இந்த சென்டர் லைன் அப்ப அந்த லைனுக்கு பேர் என்ன symmetry line of symmetry ன்னு சொல்லலாம் symmetrical line சொல்லலாம் ஓகேயா சொல்றது புரிஞ்சுதா ஓகே அப்ப இந்த லைன் தான் symmetry line. Okay students? Okay, fine. Next one, see. Try this. You have to do it in your home. Make the paper cut outs of the shape shown below with the help of your elders. Elders na வீட்ல பெரியவங்க உங்க brothers sisters-லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கிட்ட and keep them in front of a mirror and observe the image formed in the mirror. அதாவது mirror image பார்க்க சொல்லிருக்காங்க இந்த figuresலாம் mirrorல பார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. You could see the other half of the image. அதனுடைய other half of the image எப்படி இருக்கும்ன்றத நீங்க you have to do it in your home. Okay students, symmetrical shapes. Next one what? Symmetrical shapes. First definition, see in the blue color box. If a shape can be folded மடக்கிறது folded or divided into half fold பண்ணனும் ஓகேயா so that the two halves match exactly then such a shape is called symmetric shape. அதான் nothing but ஸ்டார்டிங்ல சொன்னதே தான் fold பண்ணாதே டபுள் சைடு நமக்கு எப்படி வரும் ஈக்குவலா வரும் ஓகே அப்ப that is symmetric shape இதுக்கு வந்து line of symmetry இருக்கு அப்ப இது triangle rectangle circle இது பாருங்க butterfly இது ஒரு flowers மாதிரி கொடுத்திருக்காங்க insect flower a human being face இதெல்லாம் examples உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க bookல okay students okay fine the next one line of symmetry இதெல்லாம் நீங்க எங்க படிச்சது தான் செகண்ட்லயே ரீட் பண்ணல just you have to note it okay next one is example 2 line of symmetry இங்க பாருங்க line of symmetry இந்த வந்து folding lineல இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து mirror line என்னது mirror images இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா அந்த மிரர்ல கண்ணாடியில போய் பார்த்தா அதோட இமேஜ் இந்த மாதிரி தெரியும் அப்ப மிரர் லைன் இது வந்து மிரர் லைன் ஓகேயா இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் you have to do it in with your own self ஓகேவா இது நீங்க ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம் நீங்க வீட்லயே பண்ணி பார்க்கலாம் அடுத்து ப்ராஜெக்ட் collect some symmetrical images from newspaperல இருந்து நீங்க என்ன பண்ணனும் எதை கலெக்ட் பண்ணனும் symmetrical images you have to collect and magazines and paste them to make an album அத மேக் பண்ணி நீங்க ஒரு ஆல்பமா என்ன பண்ணனும் போட்டு எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணி பார்க்கலாம் நான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஓகேயா செய்வீங்களா இத எஸ் ஐ ஹோப் யூ டு என்ன பண்ணனும் மேகசின் நியூஸ்பேப்பர்ஸ்ல இருந்து அந்த சிமெட்ரிக்கல் இமேजेस கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி மேக் பண்ணனும் ஆல்பம்னா ஒண்ணு இல்ல ஒரு நோட் எடுத்துட்டு அதுல பேஸ்ட் பண்ணுங்க ஒவ்வொரு பேஜா பேஸ்ட் பண்ணி எனக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகேயா எஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி 5 complete the symmetrical images one half கொடுத்துட்டாங்க so you have to do the other half just draw it
What is in present in this space? Yes, you know, you have to draw and come. Next one, this is also the one shape. We will get the figure. Yes. Okay, you have to do in your home. Next one, activity 6. It is very easy. Activity 6, listen. Draw the lines of symmetry for the following figures. See this one, this shapes, flower, alphabets, இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு symmetry line draw பண்ணுங்க. Symmetry line draw, எத்தனை symmetry line வரும்னு பாருங்க. Vertical கட் பண்ணாலும் symmetry line வரும், horizontal கட் பண்ணாலும் symmetrical line வரும். So you have to do and come. அது எந்தெந்த ஷேப்ஸ்க்கு அது வருதுன்றதை நீங்க பார்த்து பண்ணணும். Oval shape E, இது எல்லாமே. Circle the non-symmetrical shape. First one வந்து line of symmetry you have to draw, and second one circle the non-symmetrical shape. இதுல எந்தெந்த ஷேப்புக்குலாம் non-symmetrical வருமோ you have to circle it. Okay students, the next one, activity 7, draw the other half from the line of symmetry to make it symmetrical. இதுல other half, one half is given to you, so you have to make the another half. என்ன வருமா, you have to draw and come. Next activity 8, listen. Line symmetry is also found in some letters of the alphabet. Complete write the letters with the line symmetry. So it is also very easy. You have to do oneself. Okay. Today what is the topic we learned? Yes, symmetry. Symmetry means what? That one shape, it reflect exactly another. Okay, that is symmetry. Symmetry lines means the lines which divides two other halves. That is called what? Symmetrical line or line of symmetry. For example, so many examples are there. Buildings, Taj Mahal, a human being face, butterfly, animal face. So this is also the symmetrical things. Okay, fine. Next one. That is very easy. Just you have to see and draw it and come. Okay students? Okay, fine. Tomorrow we have to see the next topic. Before going that, students, everyone in your home, you have to read the tables. You have to read the tables and writing the tables. என்ன பண்ணணும், வீட்ல தினமுமே நம்பர் நேம்ஸ், டேபிள்ஸ் இது எல்லாமே ரெகுலரா நீங்க என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா மனசுல பதியும். சொல்றது புரியுதுங்களா? ஆமா. If you finished your homework means please post the group. ஓகேவா? ஹோம்ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்னாப் எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. Okay students? Okay, fine. Today class is over. Tomorrow we have to see the next new topic. Okay? Okay, say dhanyavad to all.